வந்து எக்ஸசைஸ் 10th சிலபஸில் எக்ஸசைஸ் வந்து 2.1 இருக்கிற 6th 7th சம்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக ட்ரிக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் அல்காரிதம்னாலே வந்து ரிமைண்டர் 0 வரைக்கும் ஃபைண்ட் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அதோட மோட்டிவே. அது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த அல்காரிதம் வந்து நம்பர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டோன்ட் மெமரைஸ் மேக்ஸ் எப்பொழுதுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் வந்து போட முடியும். அதுக்கு தான் எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ see this video fully for more understanding. யூக்ளிட்ஸ் டிவிஷன் டு ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 2 நம்பர் அப்படின்னாலே டிவைட் பண்ணுறதா. எது பெரிய நம்பரு? 412. அப்போ 412 வெளியே இருக்கும், 340 உள்ளே இருக்கும். இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறதுனாலே நமக்கு நார்மலாக தெரியும். 340 × 2 போட்டோம்னா 0, 4 2s are 8, 3 2s are 6 வந்துடும். ஸோ 600 வந்து இதை விட பெருசாக போயிடும். அப்போ 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 340. இதை மைனஸ் பண்ணலாம். 2ல் 0னா 2, 11ல் 4 போயிடுச்சுன்னா வந்து பியோட வேல்யூ 72, ஏவோட வேல்யூ 340 எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். 72 டேபிள்ஸில் 340 எத்தனாவது டைம்ஸ் வரும்னு பார்க்கணும். 72 × 5 எவ்வளோ வரும்? 5 2s are 10, 5 7s are 35, 36 வந்துடும். அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதுவே வந்து 72 × 4 போட்டோம் அப்படின்னா 8, 28, 288ஓட நிற்கும். ஸோ ஆன்சர் வந்து 4, 288. 0ல் 8 போகாது. பாரோ பண்ணோம்னா 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 4 ஏற்கனவே பாரோ வாங்கியிருக்கோம், 3 தான் இருக்கும். 3ல் 8 போகாது. மறுபடியும் பாரோ பண்ணால் 13, 13ல் 8 போயிடுச்சுன்னா 5, 13ல் 8 போயிடுச்சுன்னா 5. ஸோ ரிமைண்டர் வந்து 52. மறுபடியும் இட்ரேஷனில் இதில் போட்டோம் அப்படின்னா கியூவோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ 52. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் இட்ரேஷன் சால்வ் பண்ணணும். ரிமைண்டர் 0 வரல. ஸோ நெக்ஸ்ட் என்னது? 72ங்கிறது ஏ, 52ங்கிறது பி. இதை யூஸ் பண்ணி குவாஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். குவாஷன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 52வை 72வால் டிவைட் பண்ணணும். 52 × 2 போட்டோம்னா 100 and something வந்துடும். ஸோ 152 is 52. 2 2 0, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, ரிமைண்டர் 20, குவாஷன்ட் 1 ஏ. அப்போ குவாஷன்ட்டோட வேல்யூ 1, ரிமைண்டர் 20. மறுபடியும் 0 வரல. ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் ட்ரை பண்ணணும். ஏவோட வேல்யூ 52, பியோட வேல்யூ 20. அப்போ 20 / 52. 20 × 2ஓட வேல்யூ 40. அப்போ 2 டைம்ஸ் போட்டால் 40. அப்போ 12, ரிமைண்டர் 12. ஸோ ரிமைண்டரோட வேல்யூ 12, கோஷன்ட்டோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து இது 0 ஆகலை. அப்போ ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 12. மறுபடியும் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். 112 is 12. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. அப்போ ரிமைண்டர் வந்து 8, கோஷன்ட் வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் வந்து பியோட வேல்யூ வந்து ஏஆ மாறும், ஆரோட வேல்யூ பிஆ மாறும். அப்போ 8, 12, கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைண்டர் 4, குவாஷன்ட் 1, 0 மறுபடியும் வரல. மறுபடியும் ட்ரை பண்ணணும். அப்போ வந்து பியோட வேல்யூ ஏஆ மாறிடும், 4, குவாஷன்ட், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 4 2s are 8, 0, ரிமைண்டர் வந்துச்சு. கோஷன்ட் வந்து 2. அப்போ 8ஓட வேல்யூ, பியோட வேல்யூ, காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் வந்து லாஸ்ட்டாக முடிகிற இதில் 0ல் வர பியோட வேல்யூ தான் வந்து ஹெச்சிஎஃப்.
அப்போ இதோட ஆன்சர் வந்து 4. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம இதை சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மேக்ஸ் வந்து மக்கப் பண்ணக்கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின்ஸை புரிஞ்சு சால்வ் பண்ணா தான் மேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. விச் டிவைட்ஸ் 1230 1926 டிவைட் ஆகுது. லீவிங் ரிமைண்டர் 12. ஒவ்வொரு கேஸ்லையுமே 12ங்கிற ரிமைண்டர் வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 1236 மைனஸ் 12. 30ல் 12 போயிடுச்சுன்னா என்ன? 12 அப்படியே தான் இருக்கும். 18. அப்போ 1218ங்கிறது இதோட லீவிங் ரிமைண்டர். இது ஒரு ஃபார்மேட். அடுத்தது 1926. இதுலேயே 12 மைனஸ் பண்ணணும். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போ 1914. இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் இந்த 2 நம்பர் லீவிங் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா யூக்ளிட்ஸ் ஃபார்முலா வந்து இஸ் ஈக்குவல் டு BQ + R. அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடர் அப்படின்னா B தான் அதோட லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடர். அப்போ BQவோட வேல்யூ வந்து A - Rன்னு போட்டு நம்ம எழுதிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது Bயை தான். ஸோ அதனால் 1218 194க்கும் வந்து லார்ஜஸ்ட் டிவைசர் கண்டுபிடிச்சா போதும். 1914க்கும் HCF கண்டுபிடிக்கணும். இதில் பெரிய நம்பரை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ 1218. இதுலேருந்து Qவும் Rவும் கண்டுபிடிக்கணும். சின்ன நம்பரை வந்து பெரிய நம்பரால் டிவைட் பண்ணும். இப்போ இதை செப்ரேட் பண்ணலாம். 2 டைம்ஸ் போட்டால் நம்பர் பெருசாக போயிடும். அப்போ 4ல் 8 போகாது. பாரோ பண்ணனா 14ல் 8 போகணும். 14ல் 8 போயிடுச்சுன்னா 6. அடுத்தது இது 1ல் 1 0 இருக்கும். ஏற்கனவே பாரோ பண்ணிச்சுன்னா 10. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. அப்போ ரிமைண்டர் வந்து 696ன்னு வரும். கோஷன்ட் 1 + 696. நெக்ஸ்ட்டு ஆறுங்கிறத வந்து பின்னு எடுத்துக்கணும். பியை வந்து ஏவா எடுத்துக்கணும். இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். டைம்ஸ் தான் போட முடியும். 696. 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. பாரோ பண்ணதுனால 1. 11ல் 9 போயிடுச்சுன்னா 2. இது பாரோ பண்ணும்போது 11ல் 6 போச்சுன்னா 5. அப்போ 522ங்கிறது வந்து ரிமைண்டர். கோஷன்ட் வந்து 1. நெக்ஸ்ட்டு 522 வந்து பியோட வேல்யூ. 696ங்கிறது ஏவோட வேல்யூ. இப்போ இதை மறுபடியும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறோம்னா 152. 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. 6ல் 5 போயிடுச்சுன்னா 1. ரிமைண்டர் வந்து 174. இப்போ மறுபடியும் Qவோட வேல்யூ ஆரோட வேல்யூ வந்து பேஸு. இதோட வேல்யூ ஏவோட வேல்யூ. இப்போ இதை சால்வ் பண்ணணும். 0 ஆயிடுச்சு. அப்போ பியோட வேல்யூ 174ல் வந்து பியோட வேல்யூ 174. 174ல் HCF வந்து இருக்கும் இந்த 2 நம்பர்ஸ்க்குள்ள. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 174. 32 and 60 நம்மளுக்கு X and Y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Dங்கிறது இந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச யூக்ளிட்ஸ் லெம்மா வந்து A = BQ + R பண்ணோம். ஏவோட வேல்யூ வந்து 60, பியோட வேல்யூ 32. இதை கண்டுபிடிக்கணும். ஒன் டைம் 32. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. A = BQ + Rன்னு எழுதலாம். A வந்து 60, B வந்து 32. இதில் கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 32வை 60ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 28, கோஷன்ட் 1. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரணும். ஸோ மறுபடியும் வந்து 28ஐ வெளியே எடுத்துடலாம். 28ஐ வந்து பியோட வேல்யூ, 32வை வந்து ஏவோட வேல்யூன்னு வச்சு கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும்.
28 into 2 போட்டாலே நம்மளுக்கு 56 சம்திங் வந்துடும். அப்போ 1 into 28. ரிமைண்டர் 1. 32ல் 28 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 4, குவாஷன்ட் 1. ரிமைண்டர் வந்து ஏபியாகவும் 28 வந்து குவாஷன்ட்டாகவும் இருக்கும். டிவைட் பண்ணோம்னா 7 4s are 28. அப்போ குவாஷன்ட் வந்து 7, ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. இந்த கேஸ் வந்தாச்சு. இப்போ நம்மளை கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனையும் வச்சு எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். எக்ஸும் ஒய்யும் இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா 4ஓட வேல்யூ 32 is equal to 28 இருக்கிறத 4 is equal to கொண்டு போனோம்னா 32 minus 28. இதை வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 28க்கு மறுபடியும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரே வராது. ஸோ 28 இருக்கிற இடத்துல வந்து இதை போடணும். 28க்கு பதிலாக 60 minus 32 போடணும். இதை உள்ள மல்டிபிள் பண்ணணும். இதை உள்ள மைனஸ் பண்ணோம்னா 32 minus 60 plus 32. 32 into 2 plus 60 into minus 1. இது வந்து d is equal to 32x plus 60y ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ டு ஒய்யோட வேல்யூ -1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் ப்ராப்ளம்ஸை வந்து நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். subscribe it if you like this channel and give me ideas for more videos. Any questions or queries, comment in the comment box. Thank you.